ஹலோ மக்களே 219வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல லூஃபிய போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டான். ஆனா லூஃபி சொல்றான், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லடா. என் குரூல இருந்து ஒருத்தனை கூட உன்ட்ட தர மாட்டான்னு சொல்லிட்டு லூஃபி டென்ஷன்ல எந்திச்சு நின்னுகிட்டு இருக்கான். ஃபாக்ஸி பீரியட் கேப்டனே மிரட்டான். என்னடா இவன் அடிக்க அடிக்க எந்திரிச்சு நிக்கானன்னு சொல்லிட்டு கமாண்டேட்டர்லாம் அழுவுதான். லூஃபி ரத்த விளத்துல இருந்தாலும் எந்திரிச்சு நிக்கிறான்டான்னு சொல்லிட்டு லூஃபின்னு சொல்லிட்டு உசப் சோப்பர்லாம் அழுவுதாங்க. என்னடா ஒரு டீமு கண்டு இப்படி நிக்கானடா ஒரு கேப்டன் சொல்லிட்டு ஃபாக்ஸி பீரியட் ஆளுகளே முழிக்கிறானுங்க. யாரா இவன் இவ்வளவு வேகத்துல இருக்கான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா யாருக்கு சப்போர்ட் பண்ணே தெரியாம லூஃபின்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. லூஃபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபாக்ஸி பீரியட் கேப்டன் டென்ஷன் ஆயிட்டான். டே நான் தாண்டா உங்களுக்கு பாஸ், நீங்க இது கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆமா பாஸ் நாங்க மறந்துட்டோம் சொல்லிட்டு பாஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு திரும்பி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சடனா டென்ஷன் ஆயிட்டான். ஸ்லோ பீம் ஸ்வாட்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீசுறான் அவன். லூஃபி அடி வாங்குது என்னால இப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோப்பர் சடனா பார்த்தா என்னென்ன அட்டலாக்காம போடுதாங்க. எல்லாத்தையும் ஸ்லோ பீம் வச்சு லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபாக்ஸி ஃபைட்டர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போர்டுல எல்லாம் ஏறி பறந்து வந்துகிட்டு இருக்கான். டேய் உன் கதையை இதோட முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் லூஃபி சீக்கிரம் அதை டாச் பண்ணா, 30 செகண்ட் தான்டா இருக்கு, நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சடனா பார்த்தா லூஃபி ஜெட் மாதிரி அங்கிருந்து மூவ் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா லூஃபியை துரத்தி வாரான். பாஞ்சு பறக்க விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபியோ ஒரு பக்கம் தெரிச்சு எரியுதான். நீ சாகுடான்னு சொல்லிட்டு அவங்களத்துக்கு இந்த போர்டை போட்டு விட்டான். கேனன் பால் லூஃபி மேல பட்டு லூஃபி செதறிட்டான். சோப்பர் மிரளுதான் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பரட் ஆள்கள்லாம் பாஸ்ன்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் நம்ம லூஃபியை கொல்லவாடா பாக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா லூஃபி திரும்பி வேற லெவலா நின்னுகிட்டு இருக்கா முதல்ல இருந்து. டேய் எப்படிடா இவன் நிக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா எந்திரிச்சு நின்னுட்டு சாயிரான். ஆனா லூஃபி திரும்பி நிக்கிறான். ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். டேய் இங்க என்ன நடந்தாலும் ஜெயிக்க போறது நான் தான்டா, எவனையும் ஜெயிக்க விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. சரிடா என் பவுண்ட் அட்டாக் மட்டும் நீ பாரு, மேகட்ட 9 டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம் இவன் கம் கேட்லிங் போறான். அவன் ரஷ்ன்னு சொல்லிட்டு வேகமா அடிக்கிறான். பார்த்தா 2 பேரும் கேட்லிங் அட்டாக் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. லூஃபி அவனை அடிச்சு நொறுக்குடா, அவனை துண்டாக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் உசப்லாம் கத்துறாங்க. இங்க ஒரு பக்கம் லூஃபி டென்ஷன் அட்டி நட்டிக்கான். பார்த்தா அவன் ஈக்குவலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபாக்ஸி பீரியட் கேப்டன் நொறுக்கி எரியுதான். சடனா ஸ்லோ பீமை போட்டு விட்டான் லூஃபிக்கு மேல. ஆனா போட்ட போடல லூஃபிக்கு எதுவுமே ஆகல. லூஃபி அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்டக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா லூஃபி சாஞ்சிட்டானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேப்டன் எதுக்குடா ஒரு மாதிரி ஸ்லோ ஆகுதாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிக்கிறாங்க. எப்படி அவன் ரிட்டர்ன் பண்ணானே தெரியல. பார்த்தா லூஃபி கண்ணாடியை கையில வச்சிருக்கான். மிரர் அவன் மேலே திரும்பி போட்டு விட்டான். இவ்வளவு நேரம் நான் இதுல ஸ்டக் ஆயிட்டேன்டா. ஆனா ஒரு ரூம்ல இருந்து அந்த மிரரை எடுத்து வந்தேன். என் அட்டாக்க நீ பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெலிகாப்டர் மாதிரி கையை சுத்திக்கிட்டு இருக்கான். ஃபேலையல்னு சொல்லிட்டு ஒரு குத்துறான். குத்துல மூஞ்சி அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்றுகிட்டு இருக்கு. 30 செகண்ட் கழிச்சு அந்த அடியே வேறவளா போகும். அடிச்சு நொறுக்குதான். ஆனா லூஃபி அப்படி பொறுமையா நடந்து வந்து மேல நின்றுகிட்டு இருக்கான். 8 செகண்ட்னு சொல்றான் ஜோரோ. 7 6ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டைமை பத்தி அவங்களுக்கு தெரியுது. 30 செகண்ட் முடிஞ்சோன்னு அவன் பறந்துருவான். டேய் கவுண்ட் ஆன ஸ்டார்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கத்திக்கிட்டு இருக்கான். ஃபன்னா இருக்க போதுன்னு சொல்றான். 3 2 1ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அடி வாங்குது. அவன் அழுதான். அடிச்ச அடியில வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கான் ஃபாக்ஸி போயிட்டு. பார்த்தா லூஃபி சுத்திக்கிட்டு நிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் பாஸ் வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஏர்லயே போறான். தண்ணியில போய் விழுந்துட்டான். ஒரு வழியா அவனுக்கு தோத்துட்டானுங்க. ரோபின் சோப்பர் தூக்கிட்டு அப்படி பொறுமையா கீழே நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஃபாக்ஸி போயிட்டு கேப்டன் தண்ணியில போய் விழுந்துட்டான். டே நம்ம கேப்டன் சாஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. 2 கேப்டனுக்கு சண்டை ஒரு வழியா முடிஞ்சிருச்சுடா. ஃபைனலுக்கு வந்துருச்சுடா அந்த மேட்ச். ஒரு வழியா நம்ம லெஜெண்டரி பாஸையும் தோக்கடிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன நடந்தாலும் இந்த மேட்ச்ல இருந்து நான் தோக்க போறதுலடா, என் குரூ மெம்பர் உன்ட்ட கொடுக்க போறலன்னு சொல்லிட்டு லூஃபி சொன்னது அவனே யோசிச்சு பாக்குறான். அப்புறம் லூஃபி வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கான். லூஃபி சாதிச்சிட்டான்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம பாஸ் தோத்துட்டாரான்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பரேடுகள்லாம் முழிக்கிறானுங்க. ஒரு பக்கம் நம்ம பாஸுக்கு வந்து நம்மளோட ஹெல்ப் தேவைடா, நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாரும் வேகமா போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பாஸை காப்பாத்துறதுக்கு எல்லாமே தண்ணியில குதிக்கானுங்க. எங்க போனானே தெரியல. ஏன்னா அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி அடிபட்டு கிடக்குறான். அவங்க கூட சண்டை போட்டதுல ஏகப்பட்ட காயமா கிடக்குது. டேய் உசப்பு கையை வச்சுட்டு சும்மா அவன் மூஞ்சி இப்படி குத்தாடு, அவன் வலிக்குன்னு சொல்றான். அவன் அப்புறம் பவர் என்னெல்லாமோ சொன்னான். இப்படி சாஞ்சி கிடக்கானு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. லூஃபி கொஞ்சமா கான்சியஸ்னஸ்க்கு வரான். டே நம்ம லூஃபி முழிக்காண்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே இந்த கேம் முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு பயந்து எஞ்சி நின்றுகிட்டு இருக்கான். நான் ஜெயிச்சிட்டானா நான் தோத்துட்டானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே நீ கவலைலாம் ஒன்னும் பட வேண்டாம், நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றான் சோரோ. சொன்னோடனே அப்பாடான்னு சொல்லிட்டு சாயிரான். எல்லாருமே கவலைப்பட்டாங்கடா. ஆனா நான் கவலையே படலன்னு சொல்றான் உசப். இந்தா இவன் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாஞ்சி எனக்கு இப்ப தானே ஒண்ணு புரிய வருது, எனக்கு வேற ஷிப்ல எல்லாம் நான் பைரட்டா இருக்க ஆசையே படலன்னு சொல்றான் சோரோ.
இங்க ஒரு பக்கம் ஃபாக்ஸி பைலட் கேப்டன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் லெஜெண்டரி ஸ்ட்ரீக்கே நீ உடைச்சியடா, யார்டா நீன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா கையை கொடுக்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஃபைட்டில் ஷோல்டர்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு லூஃபி தூக்கி போடலான்னு வரான். ஆனா லூஃபி அடிக்க முடியல, அவன் கை ரப்பர்னால திரும்பி அடிபட்டு அவன் தான் கிடக்குதான். ஏடா என்னோட குரூமெட்ல 500 பேர் உனக்கு யாரெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நீ சூஸ் பண்ணிக்கன்னு சொல்றான். சோப்பர் ரோபின் நீங்க வாங்கடான்னு சொல்றான். சோப்பர் ரோபின் ஒண்ணு பாஞ்சுக்கிட்டு வரான். சோப்பர் ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு தாரதாரே அழுதுகிட்டு இருக்கான் அவன். டேய் உங்க கூட நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரோபின் அந்த கண்ணாடி எல்லாம் கழட்டி கொடுக்குறா. சரிடா இதெல்லாம் ஓகே தான், உங்களோட பிளாக் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. என்னது பிளாகா? டேய் எங்களோட கர்வமே அதான்டா, அதை ஏன்டா கேட்கறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு ஒரு பக்கம். டேய் இனிமேல் எங்கேயுமே செயலே பண்ணக்கூடாடா, வெளியே போக கூடாது, இதுதான்டா உனக்கு இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஏன்டா எங்களுக்கு வந்து ஒரு இதே காட்ட மாட்டேங்க, கரணை காட்ட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சரிடா நீங்க இதெல்லாம் ஏத்துக்கிட்டீங்களா, அப்பனா நான் புதுசா அந்த இதுல வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுவேன், அதை நீங்க ஏத்துக்கணும், அதைப்படிதான் நீங்க வெளியே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதான்டா புது ஃபாக்ஸ்னு சொல்லிட்டு வரைஞ்சு விடுதான். என்னன்னு பார்த்தா பாக்கே அசிங்கமா இருக்கு, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பழசை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. சரிடா நீ 2 எண்ணத்தை எடுத்துக்கிட்டு பிளாகையும் சரி பண்ணிட்ட, மிச்சம் 497 பேரை நீ கூட்டு போலேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், நீ யாரனாலும் சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கேப்டன் ஆர்டர் தான்டா கரெக்ட், அதுபடி நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஏதாச்சும் ஒன்று யோசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா நான் சூஸ் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தனை. இவன் அவன் அவன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையா சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சரிடா நீங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டேன், இந்த 3 பேரை தவறன்னு சொல்றான். மொத்தம் குரூல எவ்வளவு பேருன்னு கேட்கறான். 500 பேரு. ஆனா அந்த 3 பேர் போர்ச்சே பாசு ஹேம்பர்கை விட்டா மிச்சம் 497 பேருன்னு சொல்றான். டே நீ கரெக்டா தான்டா சூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கேப்டன் லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் டிசைட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இனிமேல் அவனு லூஃபி கீழே தான் வேலை பார்க்கணும். அதுமேல் நம்ம வந்து புது முகிவரா குரூல போய் நம்ம சேர போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இனிமேல் முகிவர கப்பல் அவ்வளவு பேர் பயணிக்க முடியாது, அதனால இந்த ஃபாக்ஸி பைலட் கப்பல் நம்ம எடுத்துக்கூடன்னு சொல்றான். டே அது என்னோட கப்பல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கேப்டன். என்னது 3 பேரை வச்சுக்கிட்டு நீ ஒரு குருவா? நீ எல்லாம் குரு கிடையாடா, 497 பேர் இருக்கோம், நாங்க தாண்டா ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். பழைய பாஸ் பாப்பமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரையும் ஒரு சின்ன கப்பல் அனுப்பி வைக்கிறான் லூஃபி. சரிடா முகிவர புது குருல உள்ளவனுங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் நான் தரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் தயாருன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ரப்பர் பாஸ் நீங்க எதுனாலும் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். எல்லாருமே என் குருல இருந்து நீங்க போங்கன்னு சொல்றாங்க. எங்க நீங்க கிக் அவுட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது கேப்டன் ஆர்டர் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். டேய் இனிமேல் நீங்க ஓல்டு குருவுக்கு நீங்க போங்கடா, என் கூட நீங்க இருக்க வேண்டாம், என்னனாலும் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றான் லூஃபி. பார்த்தா பழைய குருல இந்த மாதிரி எல்லாரும் அந்தந்த குருவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க அவனுங்க. இங்க ஒரு பக்கம் தாத்தா கட்டுறாங்க. கடைசியா எல்லாமே ஓவர் ஆயிருச்சுடா, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு டோஞ்சிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா லூஃபி குருவே அங்க இருந்து நடந்து வராங்க ஒரு பக்கம். தெய்வம் கதையை நான் முடிச்சிட்டேன்டா, இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் தூக்கி கொடுக்குறான் ஒரு பக்கம். ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த தாத்தா. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இதுக்காண்டிதான் அந்த அக்செப்டை நீ பண்ணியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமான்னு சொல்றான் லூஃபியும். பார்த்தா இங்க நின்னுக்கிட்டு இருக்கிறதுல சடனா பேசிக்கிட்டு இருக்கிறதுல அந்த இடமே 2 துண்டா பொழக்குது. பார்த்தா என்னமோ ஒண்ணு உடச்சுக்கிட்டு வெளியே வருது. என்னதுடா சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு மோலு. டேய் நான் தான்டா மூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோலா என்னடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பையன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு சாம்பியன் சொல்றான். இது யாரடா முட்டாள்தனமா ஒருத்தன் வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. வேர்ல்டு ரெக்கார்டை நான் படைச்சிருந்தா, நான் தாண்டா இந்த இடத்த ஃபுல்லா ஓல்டா டிக் பண்ணிக்கிட்டே வருவேன்டா, எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டு வருவேன்டா, நான் தாண்டா மாசம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா சுத்தி பாக்குறான் அந்த வந்த பையன், யாரையோ தேடுறான். ஆனா கீழே நிக்க தாத்தா சந்தோஷப்படுறாரு. என்னன்னு பார்த்து அந்த பேரனே இவன் தான் நினைக்கேன். அவர் தான் முதல்ல வந்து மூலத்துக்கு அவன் கையில கொடுத்துருக்காரு. நான் நின்னுக்கிட்டே வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்க போறேன், நீனும் ஏதாச்சும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட் அவர் சொல்லியிருக்காரு. நான் வராது நீ மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். பார்த்தா இப்போ கிராண்ட்பா நீங்க வரும்போது சாம்பியனா வரணும்னு இருக்கான். ஏன்னா ஒரு கிராண்ட்பா வந்து இந்த குச்சி மேல் நேரில் அந்த விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. பார்த்தா கிராண்ட்பாவும் பேரண்ட்ஸ் வந்து பாஞ்சி கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் எப்படி அண்டர் கிரவுண்ட்ல வந்தானே தெரியல. நீ நல்லா வளர்ந்துடா பேரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்காங்க அவங்க. கிராண்ட்பா நீங்க ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்கணும்னு நினைச்சீங்க, அதே மாதிரி இந்த வந்து மோலை யூஸ் பண்ணி நான் டிக் பண்ணி நான் ஒரு சாம்பியன் ஆக நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நீ நாடா சாம்பியன் சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். ஆமா நான் தான் ஒரு சாம்பியன், இதை யூஸ் பண்ணி மொத்த உலகத்தையும் உடச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த ஹோலை யூஸ் பண்ணி உன்னோட வில்லேஜை வந்து நீ ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு கிராண்ட்பா கூட அந்த பையன் நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து லூஃபி குருவங்க வந்து கிளம்புறாங்க. ரொம்ப நன்றிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த கிராண்ட்பா. எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றாரு டோஞ்சிட். அப்படியே சொல்லிட்டு அந்த கப்பல் மூவாயிட்டு போய்கிட்டே இருக்கு. லூஃபி அவனோட ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். நாமி லாக் ரெடி ஆயிருச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லாக் போஸ்ட் எப்பவும் ரெடி ஆயிருச்சுடா, வாங்கடா நம்ம அடுத்த இடத்த நோக்கி போகலாம், கப்பல் தயாரிக்கிறவனை தேடி போலாம்னு சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கு கப்பல் தயாரிக்கிறவனை தேடி போவோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி போறாங்க. அதோட எபிசோட் அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.